ஒரு நாள் ராத்திரி ஒரு சகோதரி வந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த விஷயம் உமக்கு சித்தமானால் நான் என் வாழ்க்கையில நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிக்கிறாங்க. அவங்க ரொம்ப நாள் அதை ஜெபிச்சுட்டே இருக்காங்க. ஆனா அதுக்கான பதில் வரவே இல்லை. இந்த விஷயத்த குறித்து அவங்க ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அவங்களோட இருதயத்துல ஒரு அன்ஈஸியா ஒரு ஃபீல் இருக்கும். இன்னும் அவங்க நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது வெயிட் பண்ண இந்த மாதிரி காரியங்கள் வந்து ஆண்டவர் சொல்லியிருப்பார். பட் ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அவங்களோட மைண்ட் தாட்டு. அதனால எனக்கு இதெல்லாம் வந்து ஆண்டவர் பேசுற பதில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? என்னோட ஜெபத்துக்கு ஆண்டவர் இன்னும் பதிலே கொடுக்கல அப்படின்னு சொல்லி கவலையோடயே இருந்துட்டு இருந்தாங்களாம். அப்பதான் சில மாசங்கள் கழிச்சு அவங்களோட வாழ்க்கையில இந்த அவங்க நினைச்ச விஷயம், எதிர்பார்த்திருந்த விஷயம் நடந்திருந்ததுன்னா இதனால என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய இழப்பு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க, ஆண்டவர் அன்னைக்கே நான் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறார். இது வேண்டான்னு எனக்கு சொல்லியிருக்கிறார். ஆனா எனக்கு தான் புரியாம எனக்கு பதில் இன்னும் தரவே இல்லைன்னு சொல்லி பெரிய குழப்பத்துல இருந்ததா அவங்க வந்து உணர்ந்தாங்க. இன்றைக்கும் நம்ம இதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஆண்டவர், நீங்க பல நாள் ஜெபித்திருப்பீங்க. ஜெபித்து எனக்கு ஆண்டவர் பதிலே கொடுக்கல, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், என் ஜெபத்துக்கு இன்னும் பதிலே கிடைக்கல அப்படின்னு நீங்க கவலையோடு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இந்த 7 காரியங்கள் தேவன் உங்க மூலமா பேசியிருப்பார். 7 சைன்ஸ் மூலமா உங்க கூட பேசியிருப்பார். ஆனா நம்ம தான் அதை கரெக்டா ரெகனைஸ் பண்ணிருக்க மாட்டோம். இந்த வீடியோல ஆண்டவர் இந்த 7 காரியத்தின் மூலமா எப்படி பேசியிருப்பார் அப்படிங்கறத நீங்க அறிஞ்சு ரியலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஜெபத்துக்கு கண்டிப்பா ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில உங்ககிட்ட பேசியிருக்கார் அப்படிங்கறத நீங்க உணர்ந்துக்கலாம். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க. சொல்லப்படுற ஒவ்வொரு காரியமும், இந்த 7 காரியமும் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா சில விஷயங்கள் நடந்திருக்க விஷயங்களா காணப்படும். இது நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்க அப்படிங்கன்னா உங்க ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத நீங்க உணர்ந்துக்கலாம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களோடு கூட பேசுவார். நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். எரேமியா 33 அதிகாரம் 3 சொல்லப்படுது, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதிலளிப்பேன், நீ அறியாத பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு வசனம் சொல்லப்படுது. இந்த வசனத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனா இங்க என்ன ப்ராப்ளம் தெரியுமா? பெரிய காரியம்னா ஆண்டவர் என் வாழ்க்கையில பெரிய விஷயத்த செய்ய போறார், நான் ஜெபிக்கிறேன், மேஜிக் மாதிரி என் லைஃப்ல வந்து ஒரு பெரிய மிராக்கிள் ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிற எக்ஸ்பெக்ட் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, சில நேரம் தேவன் கொடுக்கிற பதில் சிம்பிளா இருக்கும். எஸ், நோ அப்படின்னு சிம்பிளாவே முடிச்சிருவாரு. ஆனா அது நம்ம பதிலா எடுத்துக்க மாட்டோம். ஏன்? பெரிய காரியம் சொல்லியிருக்கனால பெருசாதான் என் லைஃப்ல செய்வார் அப்படிங்கறதுனால இந்த விஷயத்துக்கு ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கலன்னு சொல்லி நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமா நம்ம வந்து காணப்படும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்க கவனிக்காம விட்ட தேவனுடைய 7 பதில்கள் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ ஒவ்வொரு சைன் மூலமாவும் ஆண்டவர் உங்க கூட பேசி இருந்திருப்பார். ஆனா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்க மாட்டோம். சோ கவனமா கவனிங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டார் அப்படிங்கறத உணர்ந்து இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஃபர்ஸ்ட் சைன் பாத்தீங்க அப்படின்னா, வெயிட் பண்ணு அப்படிங்கிற ஒரு சாதாரணமான வார்த்தை வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். யாரோ ஒரு மனுஷங்க மூலமா பேசியிருக்கலாம். நீங்க ஜெபிச்சிருப்பீங்க, ஆனா ஆண்டவர் சொல்லிருப்பாரு காத்துரு அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வேர்ட் சொல்லியிருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு மனுஷங்க மூலமா ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கலாம். இங்க நிறைய பேர் எங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் தான் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி சொல்றீங்கல்ல, அப்ப நாங்க சொல்லுவோம், ஒரு சகோதரிட்ட குறிப்பா அவங்களோட லைஃப் பத்தி அவங்க அப்கிரேடுக்காக அவங்க இது பண்ணும்போது நாங்க சொன்னோம், உடனே நீங்க டெசிஷன் எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படிங்கறத நாங்க வந்து சொன்னோம். அவங்க அந்த வெயிட் பண்ணது ஆண்டவர் அவங்களுடைய லைஃபை வேற மாதிரி ஆண்டவர் இந்த நாட்கள்ல அவங்களோட லைஃபை மாத்தி இருக்கிறார். சோ வெயிட் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்றது இது ஒரு சிம்பிள் அட்வைஸ் தான் உங்களுக்கு காணப்படும். இப்போ சொல்லும் போது இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி தான் இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நெக்லெக்ட் பண்ணாம வெயிட் பண்ணுங்கிறத ஒரு ரெஸ்பான்ஸா ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றார். நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். வெயிட் பண்ணு அப்படிங்கிறது ஒரு ஆன்சரா ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றார். அப்ப இதை சொல்லும் பொழுது நீங்க வந்து, ஆமா இது ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு இந்த பதில் கொடுத்திருக்காரு, சோ நான் வெயிட் பண்ணணும் இந்த விஷயத்துக்காக அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயம் ஃபியூச்சர்ல வேற ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கறதா காணப்பட்டிருக்கலாம். ஒரு பெரிய ப்ராப்ளம் இஷ்யூ கிரியேட் பண்ணி இருந்திருக்கலாம். இப்போ நீங்க ஒன்னு யோசிச்சிருப்பீங்க, நான் இந்த காரியத்தை நான் இன்னைக்கு செஞ்சேன், என் லைஃப் பார்ட்னரை நான் இன்னைக்கு சூஸ் பண்றேன், எனக்கு இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதான் ஆண்டவர் சித்தம் ஃபோர்ஸ் பண்ணி நீங்க ஒரு ஜெபம் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, உடனே டெசிஷன் எடுக்காத, வெயிட் பண்ணு, ஹோல்டு பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் அந்த ரெஸ்பான்ஸை நம்ம எடுத்துக்காம நம்ம வந்து திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் அன்னைக்கே வந்து சொல்லியிருப்பாரு நான் இது பண்ணிட்டேனே. சில பேர் வந்து ஓகே நம்ம வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி அதுல வந்து சில ஆண்டவர் மிராக்கிள் செஞ்சிருக்கதை நீங்க பார்த்திருப்பீங்க. சோ ஆண்டவர் ஒரு விஷயம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னார்னா அதை ரெஸ்பான்ஸா எடுத்துக்கோங்க. அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பதில். அதை எடுத்துக்கிட்டு நம்ம வெயிட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்ல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் சொன்ன மாதிரி பெரிய காரியங்கள்னா பெருசா ஆண்டவர் அப்படி மேஜிக்கல் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் நம்ம லைஃப்ல மேஜிக்கலா கிரியேட் பண்ணக்கூடிய காரியமா காணப்படுது. சோ ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸா ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது வெயிட் பண்ணு அப்படிங்கறது. அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் அது மூலமா உங்க ஜெபத்துக்கு
ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் அப்படிங்கறத நீங்க உணர்ந்துக்கலாம். செகண்ட் பாயிண்டா பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் கேன்சல் ஆயிரும். நீங்க எல்லா ப்ரிப்பரேஷனுமே பண்ணிருப்பீங்க. ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ், கிஃப்ட்ஸ், அது இதுன்னு எல்லாம் வாங்கியிருப்பீங்க. லாஸ்ட் மினிட்ல அந்த ட்ரிப் கேன்சல் ஆகுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். ஒரு ட்ரிப் தான் பிளான் பண்ணிருக்கீங்க, பட் லாஸ்ட் மினிட்ல யூஸ் பண்ற கார் பிரேக் டவுன் ஆயிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல அந்த பிளான் கேன்சல் ஆகுது அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க பிரேயர் பண்ற பிரேயருக்கு ஆண்டவர் கேன்சல் வேண்டாம் அப்படிங்கிற பதிலா ஆண்டவர் சொல்றார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அது மூலமா ஆண்டவர் உங்க ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த விஷயம் கேன்சல் பண்றாரு அப்படின்னா நாளைக்கு இந்த கேன்சல் பண்ணாத ஒரு விஷயத்தால உங்க லைஃப்ல ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, இதுல நீங்க சஃபர் ஆகி உங்க வாழ்க்கையே பாதிக்கப்பட போகுது அப்படிங்கறது ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். அதனால கேன்சல் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் ரிப்ளை கொடுக்கிறார் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, இது பதில் கிடையாது, இது நம்மளா யோசிக்கிறோம், இது சும்மா இவங்க சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் கிட்ட இருந்து வர பதிலா இருக்கும். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு வீடியோ கூட நம்ம போட்டிருக்கிறோம். அதுல நம்ம சொல்லியிருப்போம், ஆண்டவர் ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை நம்மகிட்ட கன்ஃபார்ம் பண்ணுவார். இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்க ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். சோ இதை நீங்க வெயிட் பண்ணி இது என்ன அப்படிங்கறது லாஸ்ட் மினிட்ல நம்மளுக்கு கேன்சல் ஆகிற ஒரு விஷயமா இருந்ததுன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களோட ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்டா பாத்தீங்க அப்படின்னா காரணமே இல்லாம நமக்குள்ள ஒரு அன்ஈஸி ஃபீல் கிரியேட் ஆகும். ஏன் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்துக்காக ஜெபித்திருப்பீங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு இடத்துல கடன் வாங்குறதா நீங்க ஒரு பிளான் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடன் வாங்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பட் இப்போ நிறைய எனக்கு சூழ்நிலை இருக்கனால நான் வட்டி கூட இருந்தாலும் பரவாயில்ல, நான் வாங்கிட்டு நான் இது பண்றேன் அப்படின்னு இருக்கும். பட் உங்க மனசுல ஒரு சமாதானம் இருக்கும், படபடப்பு இருக்கும். ஜெபம் பண்ணிருப்பீங்க, ஆண்டவரே நான் இங்க கடன் வாங்கி அங்க கொடுக்க போறேன், இந்த பிரச்சனை இதோட சால்வ் ஆகட்டும் அப்படின்னு இருப்பீங்க. ஆனா உங்க மனசுல சமாதானமே இருக்காது. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நோன்னு சொல்றாரு, இது வேண்டாம், உனக்கு மனசுல சமாதானம் இல்லைன்னா இந்த விஷயம் வேண்டாம் அப்படிங்கறத ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் அப்படிங்கறத நீங்க உணர்ந்துக்கோங்க. இல்ல நான் மீண்டும் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு நம்ம செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில நிறைய அடிபட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால இந்த விஷயத்த நீங்க கவனமா இருந்து ஆண்டவர் இந்த மூலமா உங்க ஜெபத்துல உங்க கூட பேசுறார். அதனால இதுக்கான பதிலை நீங்க தெரிஞ்சு அதன்படி செயல்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஃபோர்த் பாயிண்டா பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டேட்டிவா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேர்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது எப்படின்னா நீங்க நினைப்பீங்க நம்ம எண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்க ஒரு விஷயத்துக்காக ஜெபித்திருப்பீங்க, ஆண்டவரே இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நடக்க ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபித்திருக்கலாம். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது குறித்து நீங்க ஜெபித்திருக்கலாம். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக நீங்க ஜெபித்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆண்டவர் சொல்லுவாரு, இதை நீ இப்படி ப்ராசஸ் பண்ணி இந்த விஷயம் இப்படி செய்யின்ட்டு. நீங்க நினைப்பீங்க இப்ப நம்மகிட்ட ஃபினான்ஸ் இல்லையே, நான் எப்படி இதை ஸ்டார்ட் பண்றது இப்படி பண்றதுன்னா அந்த வார்த்தை உங்களை சும்மா இருக்காது, உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் இந்த மூலமா உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்க நினைப்பீங்க நானா திங்க் பண்ணிட்டு இருக்கேன், நானா இது பண்றேன், என்கிட்ட காசு இல்லை, நான் எப்படி இது பண்றேன். ஆண்டவர் நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வை அப்படிங்கறத ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். என்னோட லைஃப்லயும் இப்படிதான். இப்ப நடந்துட்டு இருக்க ப்ராசஸ்ல ஆண்டவர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு நீ இதுக்கான முயற்சி பண்ணு புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. கிட்டத்தட்ட எனக்கு லாஸ்ட் டிசம்பர்ல இருந்தே ஆண்டவர் என்னோட காரியத்தை குறித்து சொல்லிட்டே இருந்தார். ஆனா ஒரு ஸ்டெப்ல நான் புஷ் பண்ணி நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் இப்போ அதற்கான வாசலை திறந்து வைக்கிறார். சோ ரிப்பீட்டேட்டிவா அந்த வேர்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நம்ம நினைப்போம் நம்ம இதே நினைச்சிட்டு இருக்கறனால ரிப்பீட்டேட்டிவா அந்த வேர்டு வருது அப்படின்னு நினைப்போம். நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் அங்க ரிப்பீட்டேட்டிவா உங்களுக்கு வேர்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படிங்கறத நீங்க உணர்ந்துக்கோங்க. ஐந்தாவது காரியமா பார்த்தோம் அப்படின்னா தேவன் நமக்காக என்ன பண்றாருன்னா தவறான டோர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையான டோர்ஸ் ஆண்டவர் ஓபன் பண்ணுவார். அதான் நம்ம பாக்குறோம். என்னன்னா நம்ம நிறைய வேலைகள் நம்ம நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவோம். நம்ம நினைப்போம் எனக்கு இந்த கம்பெனில கிடைச்சா நான் என்னோட லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். பட் ஆண்டவரோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க போனா உன்னோட ஆத்மா பாவத்துக்குள்ளாயிரும், நீ பரிசுத்தமா வாழ முடியாது, சோ உனக்கான பாத் வேற வச்சிருக்கேன் அப்படிங்கறதுனால அந்த டோர் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகப்பட்டுரும். நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஒரு விஷயத்துக்காக ஜெபிச்சுட்டே இருக்கனால இந்த டோர் க்ளோஸ் பண்ணா ஆண்டவரோட சித்தம் இதுல போல, ஆண்டவர் என்னோட ஜெபத்தை கேட்கல, எனக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப டவுன் ஆயிருவோம். பட் ஆனா நம்ம மறந்தும் போயிருவோம், இந்த விஷயத்துக்காக ஜெபித்து மறந்தும் போயிருவோம். பட் ஆனா லேட்டர் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் அந்த டோர் அடைச்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது மத்த யார் மூலமாவது ஆண்டவர் காமிப்பார். நீ இந்த லைஃப்ல நீ போயிருந்தா உன் லைஃபும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும், அதனாலதான் உனக்கு இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நான் வேற ஒரு டோர் ஓபன் பண்ணேன் அப்படிங்கறத ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருப்பார். சோ சில டைம் உங்களோட லைஃப்ல க்ளோஸ்டு டோர்ஸா இருந்தா கூட ஆண்டவர் உங்களுக்கு அதன் மூலமா பதில் கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்னோட லைஃப்லுமே நான் காலேஜ் முடிஞ்சதுமே நான் ஒரு பெரிய எம்என்சில எக்ஸ்பெக்ட் பண்ண ஜாப்க்கு, பட் ஆனா எனக்கு அது கிடைக்கல. நான் நிறைய அப்ளை பண்ணேன், நான் நிறைய இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் நான் போய் ஃபைனல் இன்டர்வியூல நான் ரிஜெக்ட் ஆகிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டுச்சு. அப்ப நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். ஏன் என் லைஃப்ல இப்படி இருக்கு ஆண்டவரே, நான் உங்களை தேடுறேன், நான் ஜெபிக்கிறேன், எனக்கு நல்ல வேலை கொடுப்பீங்கன்னு சொல்றீங்க, ஆனா நான் ஒவ்வொரு டைம் போகும்போது எனக்கு ரிஜெக்ஷன் மட்டும் தான் இருக்கு, என் ஜெபத்துக்கு நீங்க பதிலே கொடுக்க மாட்டீங்களா, என் லைஃப் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல நான் இருக்கும் போதுதான் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கான ஒரு டோர் அந்த டோரை ஓபன் பண்ணாங்க ஆண்டவர்.
அந்த டோர்ல நான் டிராவல் பண்ணும்போது அங்க நான் நல்லா ஷைன் ஆகவும் அங்க நல்லா ஒர்க் பண்ணவும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதே மாதிரி நான் நினைச்ச ஒரு பெஸ்ட் கார்ப்பரேட்டை விட ஆண்டவர் நினைச்ச எனக்கு ஒரு கார்ப்பரேட்ல எனக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைச்சு அங்க நான் ஒர்க் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நானே அங்க நிறைய கேள்விப்பட்டதுன்னா நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ்மே வந்து அங்க வந்து ஸ்பிரிச்சுவல் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அவங்க லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஆண்டவர் நம்ம லைஃப்ல நம்ம ஜெபிப்போம், ஆனா அந்த டோர் க்ளோஸ்டா இருக்கும். பட் க்ளோஸ்டு டோர்ஸ் கூட நம்மளுக்கு ஒரு பதிலாக தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே ஃபைன் ஆண்டவரே, இந்த க்ளோஸ் டோர்ஸ்க்கும் நான் நன்றி சொல்றேன், எனக்கு இன்னொரு ஓப்பன் டோர் கொடுக்க போறீங்க அப்படின்ட்டு நீங்க இப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான ஓப்பன் டோர் காத்துட்டு இருக்கு. ஸோ க்ளோஸ் டோர் நினைச்சு இதுதான் பதில் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு டைரக்ஷனை மாத்தி நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்ம வந்து பழகணும். சிக்ஸ்தா ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நீங்க ஒரு விஷயத்தை குறித்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருப்பீங்க, திஸ் ஆர் தேட் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. நான் இந்த இதை சூஸ் பண்ணவா, இல்லை இந்த கேரியர் சூஸ் பண்ணவா, இந்த பார்ட்னர் சூஸ் பண்ணவா, இந்த பார்ட்னர் சூஸ் பண்ணவான்ட்டு நம்மளுக்குள்ள பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கும். நான் இப்போ என்ன முடிவு எடுக்கிறது, நான் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் போடணுமா வேண்டாமா அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிற டைம் நீங்க ஜெபித்து முடித்ததும் உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி கிரியேட் ஆகும். அந்த கிளாரிட்டி எங்கிருந்து வருது அப்படின்னா தேவன் கொடுக்கிற பதிலாக காணப்படுது. இதுல நீ சைன் போடு, இந்த டாக்குமெண்ட் உனக்கானது, இது உன்கிட்ட வந்து கிடைக்கும், இதை நீ வந்து ப்ராப்பரா ப்ரொசீட் பண்ணு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டியான ஒரு தெளிவான ஒரு மனப்பக்குவத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல வந்து ஆண்டவர் கொடுக்குற டைரக்ஷனை நம்ம போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஜெபித்த விஷயத்துக்கு திடீர்னு ஒரு கிளாரிட்டி ஆண்டவர் கொடுக்காருன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க இதுதான் ஆண்டவர் கொடுக்குற பதில் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துருவோம். எல்லாமே நம்மளுக்கு இப்போ வந்து க்ளோஸ்டு டோர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள், நோ வெயிட், இந்த மாதிரி பல ரெஸ்பான்ஸ் வந்தாலும் ஃபைனலா ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துருவோம். எல்லாமே ஆண்டவர் சித்தம் அப்படிங்கிற ஸ்டேஜ்க்கு வரும் பாத்தீங்களா, அதுவே ஒரு ஆன்சர் தான். உங்க சித்தத்தின்படி நீங்க எல்லாமே செய்யுங்கப்பா அப்படிங்கிற ஒரு ஆன்சருக்காக தான் ஆண்டவர் வந்து சில ப்ராசஸ் தாண்டி வர்றதுக்கே உதவி செய்வார். பல ரிஜெக்ஷன்ஸ் வச்சிருப்பாரு, பல காரியங்கள் வச்சிருப்பார். அப்ப நீங்க ஜெபித்த ஜெபத்துக்கு இதுதான் ஆன்சரா கூட ஆண்டவர் வச்சிருப்பார். உங்க சித்தம் தான், நான் ஃபுல் சரண்டர் பண்றேன் உங்ககிட்ட, என்னோட இஷ்டமே வேண்டாம், எல்லாமே உங்க சித்தம் அப்படிங்கிறதே நீங்க ஜெபித்த ஜெபத்துக்கு ஒரு பதிலா தான் ஆண்டவர் வந்து கொடுக்கிறார் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கோங்க. நம்ம எல்லாமே ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தோம்னா நம்ம லைஃப் வேற மாதிரி அவருக்கு பிடிச்ச டைரக்ஷன்ல கண்டிப்பா மாறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா அதுல வந்து வெற்றி கிடைக்காது, அதுல வந்து எந்த ஒரு ஆசீர்வாதமுமே இருக்காது. பட் ஆண்டவரோட நீங்க ஜெபித்து ஆண்டவர் சொல்றதுல அவர்கிட்ட ஃபுல் சரண்டர் பண்றதான ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற மாதிரி எந்த மனுஷங்களாலுமே நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. பலர் சொல்லலாம், நான் ஆண்டவரோட சித்தத்தின்படி தான் கேட்டுட்டு இருக்கேன், ஆண்டவரோட இது பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்கு காத்திரு, வெயிட் பண்ணு, பதிலே இல்லை, நான் ஒரு மௌனமான ஒரு சீசன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. இதுல நீங்க தாண்டி தான் ஆகணும், நீங்க தான் இதுல ப்ராசஸ்ல மூவ் ஆன் ஆகணும். யாருமே இதுல வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. இப்போ மெசேஜ் கொடுக்குற நானுமே இந்த ப்ராசஸ் தாண்டி தான் வந்திருக்கேன். நானும் ஒரு பெரிய ஒரு பாதையில இருந்து ஆண்டவர் இதுல யாருமே என்ன ஹெல்ப் பண்ண முடியாது, என்னோட குடும்பம் என்னால சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் என்னோட ஸ்பிரிச்சுவலுக்கு நான் தனிமையா இந்த பள்ளத்தாக்குல போயிட்டு தான் ஆகணும். இல்ல ஆண்டவர் கூட என் கூட இருக்காரா, நான் ஜெபிக்கிறதுக்கு பதில் கொடுக்குறாரான்னு கூட எனக்கு தெரியாத ஒரு ப்ராசஸ்ல இருக்கும் பொழுது இந்த மாதிரி தான் ஆண்டவர் வந்து வெயிட் பண்ணு, ஹோல்ட் ஆன், இன்னும் இந்த மாதிரி பாதை தான் இருக்குது, இதை வந்து ஸ்டாப் பண்ணு, இந்த விஷயத்தை கேன்சல் பண்ணு, இப்படி சொல்கிறது மூலமாக தான் ஆண்டவர் நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்குறார் அப்படிங்கிறத நான் உணர்ந்து இன்றைக்கு ஆண்டவர் வந்து பலருக்கு வார்த்தைகளை சொல்லும்படியாக அதை கேட்கும் பொழுது அநேகர் வந்து சாட்சிகள் சொல்லும் பொழுது எங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி கால்லையும் சரி நிறைய கமெண்ட்ஸ்லையும் சரி நிறைய பேர் சாட்சிகள் சொல்லும் போது இன்னும் என்னென்னா நிறைய பேர் ஷேரும் பண்ணுறீங்க. ஷேர் பண்ணுறனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேர் பார்த்து புதுசாக இருக்கிறவங்க பார்த்து அதை வந்து நம்ம கிட்ட காண்டாக்ட் பண்ணி நம்மள்ட்ட ப்ரேயர் பண்ணுறதும் அவங்களும் நிறைய சாட்சிகள் சொல்கிறதும் கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குற ஒவ்வொருத்தருமே நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க, அது மூலமாக நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு உங்களுக்கும் பங்கு இருக்குது. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னா அது உங்கள் மூலமாக கண்டிப்பாக உங்களையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு வேளை சந்தேகத்தோடு இருந்திருக்கலாம், என் ஜெபத்துக்கு பதில் ஆண்டவர் கொடுக்கவே மாட்டேங்கிறான்ட்டு. ஆண்டவர் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தது மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த சயின்ஸ், இந்த 7 காரியங்கள் மூலம் ஆண்டவர் உங்களோட பேசியிருந்தார் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க, அது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். புதுசா நீங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நிறைய ஆவிக்குரிய வீடியோஸ் போட்டிருக்கோம், இனி வர நாட்களில் நம்ம நிறைய போட போறோம். நீங்க பாருங்க, கண்டிப்பா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்துல இருந்து நம்ம அதிகாலை ஜெபம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம், மார்னிங் வித் ஜீசஸ் அப்படிங்கிற டாபிக்ல போட்டுட்டு இருக்கோம். நீங்க அதை பாருங்க. மார்னிங் வந்து நீங்க ஜெபத்தோடு இந்த டேயை ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா அவருடைய பிரசன்ஸ் உங்க கூட இருந்து மனுஷ தயவை உண்டு பண்ணி கர்த்தர்
கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீங்க அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இது ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்கும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் போடுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.